வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சூர்யாவோட ஒரு சில ஓடாத படங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வெட்டு டு கெட்டு ரேங்கிங் பண்ண போறோம். அதாவது இப்போ 10th பிளேஸ்ல வரக்கூடிய படங்கள்லாம் அது ஓடலனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வரக்கூடிய படங்கள்லாம் இதெல்லாம் ஏன்டா ஓடலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்களாக இருக்கும். ஸோ ஓரா பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய படம் வந்து கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கங்குவா. இந்த படத்துக்காடா இந்த வாய் பேசுனீங்க, 300 கோடி 400 கோடின்லாம் சொன்னீங்கடா. அதாவது நான் இங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படத்திலேயே பாதிக்கு மேல பார்க்காம விட்ட படம்னா அது வந்து இதுதான். நான் வந்து எவ்வளோ மொக்க படமா இருந்தாலும் பார்த்துருவேன், ஃபுல்லா எப்படியோ ஒன்று பார்த்துருவேன். ஆனா இந்த படத்தை பாதிக்கு மேல என்னால பார்க்க முடியல. அப்படியே மண்டையெல்லாம் வலிக்குது. என்னடா பண்றீங்க, என் தலைவனை வச்சு என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தலைவலியா இருக்கும் இந்த படம். ஆக மொத்தத்துல கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. 9th பிளேஸ்ல இருக்கக்கூடிய படம் என்னதுன்னா ஈட்டி. இந்த படம் நடிக்கிறதுக்கு சூர்யா நடிக்காமையே இருந்திருக்கலாம். ஏன்டா தம்பிக்கு மட்டும் நல்ல நல்ல படமா கொடுக்குறீங்க, அண்ணனுக்கு பார்த்தா நல்ல படமா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 9th இருக்கக்கூடிய 2 டைரக்டருமே பாருங்க, கார்த்தியை வச்சு நல்ல படமா கொடுக்குறாங்க. சிறுத்தை, கடைக்குத்தி சிங்கன்னு. சூர்யா வச்சு எடுத்தா கங்குவா, ஈட்டி இந்த மாதிரி படமா எடுக்கிறீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? 8th பிளேஸ்ல இருக்கக்கூடிய படம் என்னதுன்னா தானா சேர்ந்த கூட்டம். இது வந்து ஒரு ஹிந்தி படம் ரீமேக் தான். நம்ம சிவன் எடுத்த படம். நயன்தாரா ஹஸ்பண்ட்னு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்துச்சுன்னு. தலைவன் எடுத்ததுலேயே ஒரே ஒரு நல்ல படம் என்னதுன்னா அது வந்து நானும் ரவுடி தான். அதுக்கப்புறம் தலைவன் எடுத்த எந்த படமுமே உனக்கு டைரக்ஷன் பண்ண தெரியுமா தெரியாதானா, ஏன்னா இப்படி பார்த்து எங்களை சாவடிக்கிற அந்த மாதிரி. அதுக்கு எல்லைக்கெல்லாம் பார்த்து எனக்கு மன வருத்தமாச்சு. இதெல்லாம் ஒரு படம்னு இதை வேற எடுத்து வச்சு, அப்பா சாமி போடா டே. அடுத்து 7th பிளேஸ்ல வந்து 2 படம் இருக்குது, அஞ்சான், மாசு. அஞ்சானை பத்தி சொல்லணும்னா சூர்யாவோட டவுன்ஃபால் அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. மொத்த பேரும் போட்டு அடிச்சானுங்க. கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குறோன்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. எல்லாம் அஞ்சான் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் வந்து ஸ்கூல் படிச்சுன்னு இருந்தேன். அதாவது நம்ம மெமரிஸ்ல மாறாத ஒரு சில மெமரிஸ்ல வந்து அஞ்சானும் இருக்கும். ஏன்னா வாயில அந்த பல்லு நோன்ற குச்சி எடுத்து வாயில வச்சுக்கிட்டு ராஜீவ் பாய் அந்த மாதிரி சுத்திக்கிட்டு, அதே மாதிரி கழுத்துல போடுற செயின் அதெல்லாம் ஸ்கூலுக்கு பார்த்து போனா வாத்தியார் பிடிங்குவாங்க. இருந்தாலும் வாங்கி 50 ரூபா கொடுத்து வாங்கி அதை வேற கழுத்துல வேற போட்டு சுற்றுவோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ரிலீஸ் ஆன படம். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து அஞ்சான் பிடிக்கும். நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணாலும் சரி, அஞ்சான் வந்து நல்ல படம் தான். முட்டு கொடுப்பேன்டா, நான் முட்டு கொடுப்பேன்டா அஞ்சானுக்கு. எவன் வந்தாலும் சரி, அஞ்சான் வந்து சூப்பர் படம் தான் கிடையாது. ஆனால் அஞ்சான் வந்து ஒரு ஓகேவான ஒரு படம் தான். நீங்கள் போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்குலாம் அஞ்சான் வந்து மொக்க கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும். அதாவது சூப்பர் படம்னு சொல்ல மாட்டேன், ஓகேவான படம், ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு படம் தான். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். மாசோட கதை என்னதுன்னா, சூர்யாவோட கண்ணுக்கு வந்து பேய்கள்லாம் தெரியும். அந்த பேயோட ஆசையெல்லாம் சூர்யா நிறைவேற்றி அவங்க அப்பாவோட கதையை அதில் லிங்க் பண்ணி வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கதை தான். ஆனால் நல்லா இருந்துச்சு, ஒரு காமெடியா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உங்களால் ஒன்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். மாஸ். அடுத்து 6வது இடத்தில் இருக்கக்கூடிய படம் என்னதுன்னா சிங்கம் 3. சிங்கம் சீரீஸ் வந்து 1 வந்து இங்கே இருக்கும், 2 வந்து 3 வந்து அவ்வளோதான், எங்கே போச்சுன்னே தெரியல அந்த மாதிரி. ஆனால் சிங்கம் 3 வந்து அது ஒரு டைலாக் ஒன்று வரும் பாருங்க. அந்த டைம் வந்து நான் ஃபயர் ஊத்துன்னு இருந்தேன். ஆனால் இப்போதான் எனக்கு புரியுது, கங்காரும் ஓனாயும் இருக்கிற நேரத்தில் ஒண்டி புளிக்கிற உனக்கே அவ்வளோ இருந்துச்சுன்னா, சிங்கமும் புலியும் சிறுத்தையும் இருக்கிற நேரத்தில் கம்பீரமா வாழ்ற எனக்கு அவ்வளோ இருக்கும். அடுத்து 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய படம் என்னதுன்னா காப்பான். காப்பான் வந்து ஒரு சூர்யா பிளஸ் கேவி ஆனந்த், இது வந்து பெஸ்டான ஒரு காம்போ. ஆனால் இந்த காம்போ வந்து இதில் வந்து ஒர்க் ஆகலை. படம் வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கும். கடைசியாக ட்விஸ்ட்டுங்கிற பேரில் இவன் ஒரு ட்விஸ்ட் அடிப்பான், அவன் ஒரு ட்விஸ்ட் அடிப்பான். எப்பயுமே கேவி ஆனந்த் படத்தில் வந்து ட்விஸ்ட்டுங்கிற பேரில் வந்து வரும். இருந்தாலும் அது வந்து நல்லா இருக்கும், சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும் படத்தில். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் வந்து யாழுன்னு வில்ல சொல்லுவான், திடீர்னு ஹீரோ வந்து இல்லடா அவன் வந்து நல்ல வடான்னுவான். ஒரு பிஎம்ஐ காப்பாற்றக்கூடிய ஒரு இதில் இருக்கக்கூடிய நம்ம வந்து போலீஸு, மிலிட்ரி
இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நம்ம நிறையா படத்துல பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பார்க்காத கேரக்டர்ஸை வச்சு ஒரு படமா இருக்கும். ஆனால் என்ன நம்ம பார்த்த படமாவே இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. கேரக்டர்ஸ் வச்சு இன்னும் நல்லாவே சொல்லியிருக்கலாம். ஆனால் தலை வந்து நார்மலாக போய் கமர்ஷியல் படம் மாதிரி எடுத்து போவோம். இது வந்து ஓடல அவ்வளோக்கு. ஆனால் இருந்தாலும் இது வந்து ஓடி இருக்கலாம். நல்ல படம் தான், ஒரு டைம் பார்க்கலாம் டீசெண்டான வச்சு. அடுத்து 4th place goes to NGK, நந்த கோபாலகுமரன். அந்த டைம்ல எல்லாரும் போட்டு அடிச்சானுங்க இந்த படத்தை, படம் மொக்கம் ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா இப்ப எல்லாரும் அதை வந்து பேசிட்டு இருக்கானுங்க. சார் இப்ப நடக்கிற விஷயத்த தலைவன் அப்பயே பேசியிருக்காளான்னு. மேக்சிமம் செல்வராகவன் படம்னால அப்படிதான் இருக்கும். ஆனா இது வந்து பழைய 1000ல் ஒருவன் புதுப்பேட்டை அளவுக்கான ஒர்த்தான படம் இல்ல. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு அரசியலை பற்றி ஒரு படம், நல்லா இருக்கும். செல்வராகவன் எப்படி எடுத்திருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து என்ஜிகே வந்து பிடிக்கும். அதனாலதான் என்ஜிகே வந்து நான் 4th place போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னதுன்னா, எனக்கு வந்து பர்சனலா என்ஜிகே வந்து பிடிக்கும். யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, என்ஜிகே வந்து மொக்க நல்லா இல்லைன்னு. ஆனா ஐ லவ் என்ஜிகே. அதுல அந்த ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். என்னதான் அந்த படத்துல வந்து ஹீரோ நல்லது பண்ணணும்னு நினைச்சு அரசியலுக்கு போனாலும் அவனே கெட்டது பண்ணிட்டு தான் அரசியலுக்குள்ள போயிருப்பான். அப்படின்னா அந்த அரசியல் வந்து எவ்வளவு இதா இருக்குது, அரசியலுக்கு போகணும்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ஹீரோ வந்து பாத்ரூம் கழுவு விட்டுருப்பானுங்க அரசியலுக்கு போன உடனே. அதெல்லாம் இது வரைக்கும் எந்த படத்தையுமே மேக்சிமம் நான் வந்து பார்த்ததில்ல. ஒரு அரசியல் படமாவே இருந்தாலும் அந்த மாதிரியான சீன்ஸ், அதாவது அமைதி படையில வந்து வரும் அந்த ஜட்டியை கசகர சீனு, அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா ஒரு அரசியல்ல வந்து நம்ம அரசியலுக்குள்ள போகணும்னா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆனா நந்தகோபாலன் குமரன் வந்து ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. என்ன அவனும் அஃபேர் வச்சுன்னு சுத்துவான். அதாவது அப்போ வந்து ஒரு மீம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, அன்றே கணித்தார் சூர்யான்னு. அந்த மீம் வந்து ஆக்சுவலா இந்த படத்துக்கு செட் ஆகும். அதான் சொல்றல, கார்த்திக் வந்து 1000ல் ஒருவன் மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறாப்புல. இந்த சைடு சூர்யாவுக்குன்னு வந்தா என்ஜிகே. ஆக்சுவலா என்ஜிகேவும் நல்ல படம் தான், ஆனா 1000ல் ஒருவன் அளவுக்கு இல்லைல்ல. ஏன் சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது? தம்பியை வச்சு எடுத்தா நல்லா எடுக்கிறானுங்க, அண்ணனை வச்சு எடுத்தா மொக்கையா எடுக்கிறானுங்க. என்னையா அப்படி பண்ற? அதே மாதிரிதான் அஞ்சானம். அஞ்சானம் வந்து பையா வந்து எப்படியாப்பட்ட படம், எப்படியா வந்தா அஞ்சானு. இதை பத்தியே தனியா ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். கார்த்திக்கு ஹிட்டு கொடுத்து சூர்யாவுக்கு டிசாஸ்டர் கொடுத்த டைரக்டர்ஸை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம். அடுத்து 3rd place இருக்கக்கூடிய படம் என்னதுன்னா ரெட்ரோ. கருப்பு ஓடினதோட ரெட்ரோ ஓடி இருந்துச்சுன்னா உண்மையுமே சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு என்னமோ கருப்பை விட ரெட்ரோ தான் நல்ல படமோன்னு தோணுது. ஏன்னா ரெட்ரோல வரக்கூடிய எல்லாமே நல்லா இருக்கும். என்ன ஓவரான ஸ்டஃப் போட்டு திணிச்சிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். எனக்கு என்னமோ ரெட்ரோ வந்து ஒரு வெப் சீரிஸா எடுத்தா அது வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு சிரிக்கவே முடியாத ஒரு பையன் அந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே அவன் அந்த அடியாளா இருந்து என்னென்ன பண்ணலாம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் காமிச்சு அவன் அந்த ஊருக்கு எப்படி வரான், அந்த லவ், இது எல்லாத்தையுமே அப்படியே தனித்தனி எபிசோடாவே எடுத்து விட்டோம்னால சூப்பரா இருக்கும். இவர் வந்து எல்லாத்தையும் போட்டு ஒன்னா போட்டு திணிக்கவும் படம் வந்து ஓடலை. அதுதான் அந்த கடைசி எண்டிங் சீன் தான் நிறைய பேத்துக்கு பிடிக்காம போச்சுங்கிறதோட புரியாம போச்சு. அதுதான் உண்மை. ஆனா எண்டிங் உண்மையாலுமே நல்லா இருக்கும். இப்போ வந்து 2nd place இருக்கக்கூடிய படம் என்னதுன்னா மாற்றான். மாற்றான் வந்து உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு படம். அதாவது காப்பானுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், கேவி ஆனந்தோட படம் அளவுக்கு இது இல்லை, பழைய கேவி ஆனந்த் படங்கள் அளவுக்கு இது இல்லை, அதனால அந்த அளவுக்கு செட் ஆகல ஓடலன்னு. ஆனா மாற்றான்ல வந்து பர்ஃபெக்ட், எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி கேவி ஆனந்தர் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலா மாற்றான் ஓடாம போனதுக்கு காரணம் என்னதுன்னா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த நம்ம பார்க்காத கேரக்டர்ஸ், அது ஒத்தி பிறந்த 2 பேர், அவங்கள வச்சுன்னு ஒரு கதை. அதுக்குள்ள வந்து அந்த குழந்தைங்கள் சாப்பிடக்கூடிய பால் பவுட்ரு, அந்த ஒரு இது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த சூப்பரா பேசியிருப்பாங்க. படமும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு இடத்துல கூட அந்த படம் வந்து போர் அடிக்காது, நான் கேரண்டி. ஆக்சுவலா நான் இப்ப சொன்ன படத்திலேயே இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கு. இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க, ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும் உங்களுக்கு. கேவி ஆனந்த், சூர்யா, ஹாரிஸ் ஜெயராஜ், இந்த பர்ஃபெக்ட் காம்போவா இருக்கும் இந்த படம். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அயன் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மாற்றான்னு எனக்கு வந்து பிடிச்ச படம் தான். ஆனா மாற்றான் வந்து ஓடலை. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல எனக்கு.
ஆனால் மாற்றான் வந்து காப்பான் அளவுக்கு கொஞ்சம் சுமாராலாம் இருக்காது. இப்போ வந்து காப்பான் வந்து நம்ம சொல்லலாம், காப்பான் வந்து சுமாராக இருந்துச்சு, கடைசியாக அந்த ட்விஸ்ட்டு அடிச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணதுனால படம் ஓடலன்னு. ஆனால் மாற்றான் வந்து எதனால் ஓடலன்னு இப்போ வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் மாற்றான் வந்து உண்மையிலுமே ஒரு சூப்பரான ஒரு படம் தான். இப்போ கடைசியாக ஃபஸ்ட்டு பிளேஸ் தரக்கூடிய படம் என்னதுன்னா 24. இதில் வந்து எந்த படம் ஓடலனாலும் பரவாயில்ல, நான் ஒத்துக்குவேன். மற்ற படம்லாம் ஓடாததுக்கு ரீசனு காரணம் எல்லாமே ஓகே. ஆனால் 24 ஓடாததுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சுத்தமாக புரியல. இந்த படத்தில் என்னடா குறைய கண்டுட்டீங்க, எதனால இந்த படம் ஓடலைன்னு சொல்லி நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுன்னு இருக்கேன். புரியலடா எனக்கு. இதை விட இப்போ ஒரு நல்ல படத்தை கொடுத்துட முடியும். அதுவும் 24 இன்டர்வல் சீன்லாம் என்னடா இது, ஹீரோவோட கையை வெட்டி விடுவானுங்க. அப்பதான் முடிஞ்சு என்ன ஆக போகுதுன்னா அடுத்து, அதாவது நான் இன்ட்ரோவில் பார்த்து இவ்வளோ இதான ஒரு படம் தான் அது வந்து 24 தான் சொல்ல முடியும். இந்த படம் ஓடாததுக்கான காரணம் என்னதுன்னா ஒன்னே ஒன்று தான், ஐ எம் பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக். இந்த டைலாக் ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஓவராக படம் பூரா யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்த வச்சே இவ்வளோ நல்ல படத்தை ஓட விடாமல் பண்ணிட்டீங்களேடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. 24ல் எப்படியா பார்த்த படம் தெரியுமா சொல்லலாம். சூர்யாவோட பெஸ்ட்டு படத்தெல்லாம் சொல்கிறான்னா அதில் நான் கண்டிப்பாக 24 சேர்த்து தான் சொல்லுவேன். இப்போ வந்து எப்படி சிங்கமு, அயனு, வாரணமாயெல்லாம் சொல்கிறனோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் 24. ஆனால் அந்த படம் ஓடலைன்னும் போது நான் பண்ணுறது. ஆக்சுவலாக இதில் வந்து சூர்யா வந்து 3 கேரக்டர், ஹீரோ, வில்லன், ஹீரோவோட அப்பா. இது 3மே சூப்பரான ஒரு கேரக்டர். அது வில்லன் கேரக்டர்லாம் தலைவன் மிரட்டி இருப்பான். நீங்கள் இன்னும் கண்டிப்பாக பார்க்கலன்னா 24 வந்து கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஓகே மக்களே, அவ்வளோதான். இதுதான் என்னோட லிஸ்ட்டு. ஆக்சுவலாக இதுதான் என்னுடைய ஃபேவரெட்டு. உங்களுக்கு இதில் வந்து மேலே கீழேன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி படங்கள்லாம் இருக்கும், அது என்னென்னு சொல்லி உங்களோட லிஸ்ட்டை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.